Hello students, இந்த வீடியோவில் exercise 3.1 உள்ள 6th sum நம்ம பார்க்கலாம். விடுபட்ட மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 sum கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நம்பரோட இந்த உறுப்போட எதை பெருக்குனா நமக்கு இந்த -12x³ இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது குறி என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது, ஆன்சர் மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம பெருக்க போகிற இந்த செகண்ட் உறுப்போடில் நம்ம குறி என்ன போடணும், மைனஸ் அப்படின்னு போடணும். ஏன்னா ஒரு ப்ளஸோட ஒரு மைனஸை பெருக்கும்போது தான் நமக்கு மைனஸ்ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ மைனஸ்ன்றது ஓகே. நெக்ஸ்ட்டு நம்பர் பார்ப்போம். நம்பர் இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 6ஓட எதை பெருக்குனா நமக்கு 12 கிடைக்கும், 2 பெருக்குனா நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்பர் ஓகே. ஃபஸ்ட்டு குறி முடிஞ்சிடுச்சு, அடுத்து நம்பர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்கள், எக்ஸுன்ற ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே x³ அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே அடிமானம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுக்க நம்ம கூட்டுவோம் இல்லையா. ஸோ இங்கே x⁻1, இங்கே x⁻3. அப்போது இங்கே என்னவாக இருந்திருக்கும், x⁻2 இருந்திருக்கும். முன்னே நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போ இங்கே இது ரெண்டையும் பெருக்கும்போது இந்த எக்ஸையும் x² நம்ம என்ன பண்ணுவோம், அடுக்கில் உள்ளதை கூட்டுவோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 + 2 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ x³ ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய். இங்கே ஒய் இருக்குது அண்ட் இங்கேயும் ஒய் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒய்யை பெருக்க அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, இது ரெண்டையும் பெருக்கி இந்த ஆன்சர் வருதானே. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், குறியையும் பெருக்குவோம். இங்கே என்ன குறி இருக்குது, ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்து நம்பர் பெருக்குவோம். 6 2, 6 2 12. நெக்ஸ்ட்டு அந்த மாறியை பெருக்குவோம், ஒரே மாதிரியாக இருக்கிற அந்த மாறியை பெருக்குவோம். ஓகேவா? பெருக்கல்ல மட்டும். ஸோ இங்கே எக்ஸு, அப்போது இங்கே x². அப்போனா இந்த அடுக்கை என்ன செய்வோம், கூட்டுவோம். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 1 + 2 3x³. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒய்ன்ற ஒரு மாதிரி இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஒரே ஒரு ஒய்யை மட்டும் நம்ம போட்டுருவோம். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் பார்ப்போம். ஓகேவா? நீங்களாகவே இதை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், செகண்டில் மைனஸ்ன்னு இருக்குது, நமக்கு ஆன்சர் ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ இந்த உறுப்பு மைனஸில் தான் இருக்கணும். ஏன்னா மைனஸையும் பெருக்கணும்னா தான் நமக்கு ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 45 நம்பர் பார்க்கணும். இங்கே 15. ஸோ 15ஓட எதை பெருக்குனா 45 வரும் அப்படின்னு பார்க்கணும். இதில் வரும் 5 3 45 தானே. அப்போ 15ன்றது இருக்குது, அப்போ 3 இங்கே போடணும். இப்போ 3 15 45. ஓகே, நம்பர் ஓகே, குறி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், m³ அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், m² இருக்குது. அப்போ இன்னும் ஒரு m தேவை, அப்போ அந்த m இங்கே போட்டுடலாம். ஸோ m³ ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, n³. இப்போ n இங்கே க்யூப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம போட தேவையில்லை, ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ n³ இந்த உறுப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு p². இங்கே பாருங்கள், p ஒரே ஒரு p தான் இருக்குது, இங்கே p² இருக்குது. ஸோ நம்ம பெருக்கும்போது ஒரு pயை பெருக்கணும். இப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். இதில் 2y அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு இது கொடுத்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இது இதே மாதிரி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாற்ற போகிறோம். ஓகேவா? இந்த 2y அதை வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட்குள்ளே இதை எழுதியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம 2yயை வெளியே எடுத்துகிட்டு மிச்சத்தை ப்ராக்கெட்குள்ளே எழுதுவோம். ஸோ இதை 2yயை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும், நம்பரை ஒரு 2 இந்த 10லேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா 5. ஏன்னா 5ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது தான் 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 2 10. ஓகே, 10ன்றது ஓகே. நெக்ஸ்ட்டு x². இங்கே ஒயில் x² கிடையாது. ஸோ உள்ளுக்கு நம்ம x² போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே y² இருக்குது, இங்கே ஒய்ன்னு இருக்குது. அப்போ உள்ள ஒரு ஒய் வரணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி பாருங்களேன், இதே ஆன்சர் தான் வரும். 2ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 10. x² ஒரே ஒரு x² தான் இருக்குது, அதை போட்டுடலாம். அடுத்து y, இங்கே y, அப்போ y² அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 2yயை வெளியே எடுத்துட்டோம்.
மைனஸ் போட்டிருக்கணும். அந்தந்த குறியை தான் அப்படியே நம்ம போடணும், ப்ளஸ் போட்டுறக்கூடாது. ஓகேவா? அப்போ மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டாச்சு. இப்போ 2வை வெளியே எடுத்துட்டாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வெளியே எக்ஸ் இல்லை, அப்போ இங்கே வந்து எக்ஸை போட்டுறணும். அடுத்து இங்கே ஒரு ஒய் இருக்குது, அதை வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதையும் நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே 6ன்ற நம்பர் இருக்குது, வெளியே நம்ம 2 எடுத்துட்டோம். அப்போ எதை பெருக்குனா 6 வரும்? 6 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒய் க்யூப் இருக்குது, இங்கே வந்து ஒய் அப்படின்னு இருக்குது. இன்னும் ஒய் ஸ்கொயர் கிடைக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கணும். வெளியே ஒரு நம்பர் இருந்து உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா இந்த 2yயை வச்சு ஒவ்வொன்றையும் பெருக்கி நம்ம எழுதணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் இந்த 2yக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா அதை நம்ம இப்படி பண்ணக்கூடாது. எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம், ஒரு ப்ராக்கெட்டுக்கும் ஒரு நம்பருக்கும் இடையில. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக வந்து இதை நான் சால்வ் பண்ணிடலாம். இப்போ 2y × 5x²y. ஓகே, இது கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த டேஷில் என்ன வரும்? இந்த எக்ஸுன்றது வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் வந்துடுச்சு. 3 வந்துடுச்சு. அப்போது இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். இதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பெருக்கினாவே போதும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்பரை பெருக்கணும்னா 4 3 எவ்வளோ? 12. இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே வந்து ஒய்ன்னு இருக்குது. அப்போ அடுக்கு என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ ஒய் க்யூப். இப்போ -12 ஒய் க்யூப் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ இது வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்? ப்ராக்கெட்டுக்கு வெளியே இந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வெறும் ப்ராக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த -2xyயை வச்சு இந்த 2 உருப்படையும் நம்ம பெருக்கணுன்றது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5xyயோட இதை பெருக்குவோமா? மைனஸ் இங்கே வந்து 5x² குறி இல்லை, அப்போ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2யும் 5யும் பெருக்கணும்னா 10. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ x³ அடுத்து இந்த ஒய்யை அப்படியே போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நம்பரை பெருக்கணும்னா 2யும் 3யும் பெருக்கணும்னா 6. இங்கே 3 பக்கத்தில் எதுவுமே இல்லை, அப்போ அந்த XYயை அப்படியே போட்டலாம். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இங்கே இருக்குது. இப்போது இது வந்து பி. அதே மாதிரி இதை பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து குறி வந்து மாறி இல்லை, ஸோ ப்ளஸ் தான் வரும். இதை பெருக்கணும்னா என்ன வரும்? இங்கே 1 இருக்குது, 5யும் 1யும் பெருக்கணும்னா 5. எக்ஸு இங்கே x². இப்போ அடுக்கு கூட்டினோம்னா x³ அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, வெளியே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 5 இங்கே நம்பர் இல்லை, அப்போ 5 தான். அடுத்து எக்ஸு இங்கே y², 2 வேறு அப்போ அதை அப்படியே எழுதிடணும். xy² ப்ளஸ் 5 இங்கே 1, அப்போ 5. எக்ஸு அப்போ x⁻². இங்கே ஒய் இல்லை, இங்கே ஒரே ஒரு ஒய் இருக்குது, அப்போ அதை அப்படியே எழுதிடணும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ இது சி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா என்ன இருக்குது? 2x + 3 2x - 3 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு இது 2யும் பெருக்கணும், அண்ட் இந்த 3யை வச்சு இது 2யும் நம்ம பெருக்கி எழுதணும். ஓகேவா? குறி போடும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது 2xக்கு முன்னாடி குறி வந்து எதுவுமே இல்லை, அப்போ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இந்த செகண்டில் வந்து 2xக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அப்போ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்த நம்பர் 2 2 எத்தனை? 4. இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், அப்போ x². ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2xை இந்த -3ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2யும் 3யும் பெருக்கணும்னா 6. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே வேறு எதுவும் இல்லை, அப்போ ஒரு எக்ஸை மட்டும் போட்டுடணும். ஸோ இந்த 2xை வச்சு இது 2யும் நம்ம பெருக்கிட்டோம். அதே மாதிரி இந்த 3யை வச்சு இது 2யும் நம்ம பெருக்கணும். ஓகேவா? 3க்கு முன்னாடி குறி என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. 2xக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு. ஸோ 3 × 2x என்ன வரும்? ப்ளஸ் 3 6 x அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த 3யை இந்த -3ஆல் பெருக்கணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 எத்தனை? 9. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சாரி, இன்னும் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஏதோ ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் 6x இருக்குது, இதுலேயும் 6s இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் இது 2யும். ஸோ 4x² - 6x. நான் எக்ஸ்னால் என்ன வைக்க சொன்னேன்? ஏதோ ஒரு மாம்பழம்னு வச்சுக்கோ. மைனஸ்னால் கடன். இப்போ கடனில் ஒரு 6 மாம்பழம் இருக்குது.
ப்ளஸ் ஆர்எக்ஸ். என்கிட்ட ஒரு ஆறு மாம்பழம் இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணுவேன், கடனில் போய் அடைச்சிடுவேன். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனை இருக்கும், 0 தான் இருக்கும். கடன்லேயும் எதுவும் இருக்காது, நம்மக்கிட்ட எதுவும் இருக்காது. ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த -9 மட்டும் வரும். இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டி. அதே மாதிரி இதை வந்து 5x × 4xy - 4 அப்படின்னு இருக்கா. முதல்ல இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். அதே மாதிரி இந்த 5x வச்சு இந்த -4ஐயும் பெருக்கணும். இப்போ இதில் குறி வந்து ப்ளஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். 5 4 பெருக்கணும்னா 20. எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ x⁻2. அதே மாதிரி எக்ஸு இங்கே ஒய், அப்போ சாரி எக்ஸை போட்டுட்டோம் இல்லையா, ஒய் மட்டும்தான் இருக்கு, இன்னும் இங்கே ஒய் கிடையாது. ஸோ ஒரு ஒய்யை மட்டும் அப்படியே போட்டுடணும். அதே மாதிரி செகண்டில் வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ என்ன வரும், மைனஸ். அடுத்து நம்பரை பெருக்கணும்னா 5 20, ஒரே ஒரு எக்ஸாக இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, அப்போ இந்த எக்ஸை அப்படியே போட்டுடணும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை பாருங்கள், 8th சம் பார்க்கலாம். ஒரு மகிழ் வந்து x+30 km/மணி என்ற சீரான வேகத்தில் செல்கிறது. y+2 மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க. தூரத்துக்குரிய ஃபார்முலா என்னென்னா வேகத்தையும் நேரத்தையும் நம்ம பெருக்கணும். இதில் வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் x+30ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இருக்கு இல்லையா. அதே மாதிரி நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, y+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கடந்த தூரத்தை காணுங்கன்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. அப்போ தூரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். தூரத்துக்குரிய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் × நேரம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டையும். அப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும், பெருக்கணும். அப்போ x+30 × y+2. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம இப்போ தானே பார்த்தோம் லாஸ்ட்டு சம்மில். இந்த எக்ஸை வச்சு இது ரெண்டையுமே நம்ம பெருக்கணும், அண்ட் இந்த 30யை வச்சும் இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போது எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஸோ நமக்கு வர வேண்டிய ஆன்சர் எல்லாமே ப்ளஸில் தான் வரப்போகுது. மைனஸில் வந்தால் மட்டும் தான் நம்ம யோசிக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு நம்பர்ஸ் இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாறிக்கு போயிடலாம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. ஸோ ஒரே மாதிரியே இல்லை இல்லையா, அதை அப்படியே எழுதிடலாம், எக்ஸ் ஒய், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டில் வந்து +2 இருக்குது. நம்பர் வந்து இங்கே என்ன இருக்குது, 1. எதுவுமே எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைல்ல, அப்போ கீழே என்ன இருக்குது அப்படின்னா 1 தான். இந்த 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா ப்ளஸ் போட்டுறணும். ஓகேவா. அப்போ மறக்காமல் இந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம பெருக்கும்போது இடையில வர குறியை வந்து கரெக்டாக போடணும். ஓகேவா. +2, இங்கே ஒரே ஒரு எக்ஸாக இருக்குது, அப்போ 2x. ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த 30யை வச்சு இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ், ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ். இங்கே அந்த நம்பர் வந்து 30, இங்கே நம்பர் வந்து 1. அப்போ 30ஐயும் 1ஐயும் நம்ம பெருக்கணும்னா 30. இங்கே வேறு ஏதாவது மாறி இருக்கா, வேறு எதுவும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு ஒய் இருக்குது, அப்போ அந்த ஒய்யை அப்படியே போட்டுடணும். அடுத்து இந்த 30ஐயும் 2ஐயும் பெருக்க போகிறோம். ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ். 30ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்ன வரும், 60 அப்படின்னு வரும். ஸோ இதில் பாருங்கள், ஒரே மாதிரியாக ஏதாவது இருக்கா, இங்கே XY இருக்குது, வேறு எங்கேயும் XY கிடையாது. இங்கே எக்ஸ் இருக்குது, வேறு எங்கேயும் எக்ஸு கிடையாது. அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, வேறு எங்கேயும் ஒய் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கடந்த தூரம் என்ன அப்படின்னா இதுதான், xy + 2x + 3y 30y + 60 அப்படின்றது தான் ஆன்சர்.